வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8ல இப்போ ஒரு லைவ் அப்டேட் ஒண்ணு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, யாரையுமே அவர் சேவ் பண்ணவே இல்லையாம். ஏன் சேவ் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியல. 13 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி தீபக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சேவ் ஆயிட்டாரு. மிச்சம் 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேர்ல பார்த்தீங்கன்னா, 6 பேர இன்னைக்கும், மிச்சம் 5 பேர பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சேவ் பண்ணிட்டு ஒருத்தர எவிக்ட் பண்ணலாம். அத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, சேவிங் பக்கமே போமாட்றாரு. இப்ப 12 பேர் இருந்தா நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாரு? நீ சேவு, நீ சேவு, நீ சேவு, நீ சேவு, நீ சேவு, உட்காரு, காரா சேவு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருவாரு. இது தேவையா இது? ஏன் இந்த கிரியேட்டிவ் டீமும் யோசிக்க மாட்றாங்க? விஜேஎஸும் யோசிக்க மாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமா புரியல. சரி இது இந்த பக்கம் இருந்தா, செம்ம அப்டேட் ஒண்ணு. இங்க மக்கு பையன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிஆர் அக்கா வந்து ரொம்ப போட்டு குத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த ராணவுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கைத்தட்டல் வந்திருக்கு. வரும்ல. அது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பயங்கரமா ஷாக் ஆக போறாங்க. பிஆர் அக்கா. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஷாக்கிங்கா ரியாக்ஷன்லாம் குடுப்பாங்கல்ல. இப்ப நேத்து கூட பார்த்தீங்கன்னா, இந்த சாச்சனா, சௌந்தர்யா இந்த பஞ்சாயத்துல வெளிய வந்து உட்கார்ந்து பேசுறாங்கல்ல. சௌந்தர்யா, ரயான். அப்ப ரயான் வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அத கட் பண்ட்டாங்க. எபிசோட்ல போடல. உனக்கு வந்து வீக்கெண்ட்ல வந்து மக்கள் வந்து கை தட்டுறாங்கல்ல. உன் ரியாக்ஷனுக்கெல்லாம் வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்கல்ல. அப்படின்லாம் அங்க உளறியிருப்பாரு. இந்த ரயான் பார்த்தீங்கன்னா, உள்ள வரும்போது தீபக் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, வெளில சவுண்ட் அக்காக்கு பிஆர் ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட்டு விட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, தீபக் வந்து சவுண்ட் மேல ஒரு கான்லயே இருந்தாரு. அது இல்லாம ஆல்ரெடி விஷால் வந்து சௌந்தர்யா பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார்ல. தப்பா வந்து ஆண்கள் கிட்ட நெருங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த கடுப்பு இருந்தது. அதனால தான் அங்க பிரச்சனையே உருவாச்சு. இப்ப இந்த ரயான் என்ன பண்ணிட்டாரு, தீபக் அண்ணாவ கை விட்டுட்டு, இந்த பக்கம் ஒரு வாரம் ஃபுல்லா சவுண்ட் அக்காவ போட்டு சவுண்ட் அக்கா கூட போயிட்டு, இந்த லவ் கன்டென்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல 2 பேரும். இப்ப சவுண்ட் அக்காவும் என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னா, ரயானுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹெவியா கிளாப்ஸ் வரும். 2 பேரும் சேர்ந்தா வேற லெவல்ல போயிடலாம் அப்படின்ட்டு தான் அங்க கன்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அந்த தைரியத்துல, அந்த திமிரு, அந்த தலைக்கு ஏறிடுச்சுல்ல தலைக்கனம், அந்த கைத்தட்டல்லாம் கேட்டு, அதனால தான் பார்த்தீங்கன்னா, ராணவ பார்த்து, "இவனுக்கு ஒண்ணுமே தெர்ல. இவன் முட்டா பையன். இவங்கள பத்தி கேட்டாவே எனக்கு சொல்ல வராது. எனக்கு மூளை வேலை செய்யாது" அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆளு, இன்னொரு கண்டஸ்டன்ட் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ட பார்த்து, "இவன் முட்டாள், மக்கு பையன், ஒண்ணுமே தெரியாது. இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஷோவே முடிஞ்சிரும்" அப்படின்லாம் வார்த்தைய வுட்டாங்க. இந்த மாரல் டீச்சர் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ட எழுந்து இன்னொரு ஸ்டூடண்ட்டுக்கு வந்து மாரல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா, "பல நாள் திருடன், ஒரு நாள் அகப்படுவான். இன்னசென்ட்டா நடிக்கிறாங்க" அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க "மக்கு பையா, இதத்தான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தியா?" அப்படின்லாம் நக்கலா அவங்க பார்த்தாங்க. ஸோ ரொம்ப நக்கலாவே பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. இவனுக்கு சப்போர்ட் இருக்காது அப்படின்னு. இவங்க வந்து யாராவது ஏதாவது பேசட்டும், நம்ம சம்மந்தம் இல்லாம ரியாக்ஷன் குடுப்போம். கைத்தட்டல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு சிறப்பான, தரமான சம்பவத்த வந்து அந்த ஆடியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ராணவ் பேச ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ராணவுக்கு ஹெவியா கைத்தட்டல் வர ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான். அக்காவுடைய ஃபேஸ் அப்படியே கலகலத்து போயிடும்ல. அப்புறமா யோசிப்பாங்க அக்கா, "ஐயய்யோ! தப்பான ஆள சூஸ் பண்ணிட்டோமே. ரயான சூஸ் பண்ணிக்கூடாது. ராணவ தான் சூஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிரேக்ல போயிட்டு அக்கா போய் டெஃபினட்டா மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் ராணவோட சேர்ந்து ஜாயிண்ட் அடிச்சிருவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி கூட இருந்தாங்க. அப்புறம் ரயான் கூட ஜாயிண்ட் அடிச்சாங்க. அதனால கடுப்பாயிட்டு ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா, இவங்கள மார்க் பண்ணிட்டு இருந்தான். இவங்க குரல்லாம் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தான். இப்ப ரயானும், ஜெஃப்ரி 2 பேரும் சேர்ந்து ராணவ கிண்டல் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ராணவ், சௌந்தர்யா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப. நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. இங்கிருந்து அங்க ஜம்ப் அடிச்சவங்க, அங்கிருந்து அங்க அடிக்க மாட்டாங்களா என்ன? எப்படியோ இந்த செட்டு ஆடியன்ஸ் உள்ள போறாங்கல்ல, சம்மந்தம் இல்லாம ஏன் கை தட்டுறீங்க? இதுல வேற இவர் விஜேஎஸ் வந்து மைக்கெல்லாம் எடுத்து அடிக்கடி கையில குடுத்துறாரா? அவங்க சம்மந்தம் இல்லாம உருட்டுறாங்க. 100 நாள் லீவ் போட்டு பிக் பாஸ பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் ஒருத்தர் உருட்டிட்டு இருந்தாரு. இன்னொரு அக்கா பார்த்தீங்கன்னா, 30 செகண்ட் ஹூக் ஸ்டெப் பண்ண மாட்டாங்களா? நாங்க ஜாலியா பார்ப்போமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாரிலாம் ஏன்யா விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்பதான் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்த ஆடியன்ஸ் தரமா ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நெறைய பேருடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த ஷாக்க வந்து அதிர்ச்சிய வெளிய எடுத்துட்டு வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா போயிட்டு, "ராணவ், சாரி ராணவ், சாரி ராணவ்ன்னு" சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மொமெண்ட்ட பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். விஜேஎஸ் சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறாரோ இல்லையோ, இன்னைக்கு எபிசோட இந்த மாரியான சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸ் 1, 2 இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த சம்பவத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.